காக்கா முட்டையாக இருக்கட்டும், ஒரு விசாரணையாக இருக்கட்டும், பேட் கேர்ளாகவும் இருக்கட்டும், இது வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு பண்ணுற படம். யூ கேன் டெல் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. யுவர் பாலிடிக்ஸ் கேன் பி எனிதிங். ஆனால் சொல்கிற ஸ்டோரியை சின்சியராக சொல்லணும், அதுக்கான எஃபர்ட் கரெக்டாக இருக்கணும். அதை எப்படி இப்போ அந்த மாதிரி ஸ்கேல் அப் பண்ணோம்னா அதுவும் தெரியும். எல்லா ஊர்லேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொண்டு வந்து போகும்போது எந்த ஊர்லேயுமே ஒர்க் ஆகாது. அதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறது வந்து ஆல் ஃபில்ம்ஸ் தட் ஆர் crossed boundaries of Rajamouli, or for that matter even KGF. இது வந்து viral project ஆனது was after Anjali came on. This is the film. This is the film I want to be part of. This is the film I want to be part of. The beautiful film. And welcome to Mirchi. Welcome sir. And Bad Girl உடைய வைப் வந்து அந்த படத்துடைய போஸ்டர் வந்ததுலையும் டீசர் வந்ததுலையும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துடைய லான்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம படம் எடுக்கும்போது நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், நம்ம இந்த படம் இப்படி தான் போய் சேருவோங்க. ஒன்ஸ் அது வந்து அந்த பாலை வெளியே போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று வரும்ல சார், அது எப்படி இருந்துச்சு? அது எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா? அண்ட் ஹவ் இட் கோஸ், அது எப்படி இருந்துச்சு சார் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே? எந்த படம் எடுத்தாலும் வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட் பிகாஸ் until it goes out. ஏன்னா வந்து நம்ம வந்து யாருக்காக அந்த படத்தை எடுக்கிறோமோ they are the co-creators and they add to what is made. அவங்க தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. It's always that. And every time you put out something, no, you are waiting to see what they have to give. நம்ம எப்போவுமே வந்து எல்லா நேரத்தையும் நம்ம பாசிட்டிவாக எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். சம்டைம்ஸ் யூல் ஹேவ் சர்டன் திங்ஸ் கம்மிங் யர் வே. அண்ட் எப்போவுமே ஒன்று என்னன்னா, நம்ம சின்சியராக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர். நம்ம யாரையும் காயப்படுத்தணும், யாரையும் குறைச்சி பேசணும் இல்லை. அண்ட் பேட் கேர்ளை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, a girl talking about her issues to her own generation. ஒரு youngster making a film about her generation. அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், அவங்க the way they all grew up together, and the whole team is a young team. மேபி கேம்பர் தான் கொஞ்சம் சீனியராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை அந்த அளவுக்கு எனக்கு எல்லாரும் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஆனால் வந்து ஏபிசின்னு சும்மா வந்து பிரிச்சுக்கிறேன். இந்த படம் ஒன்று ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஃப்ளோ வந்து எங்கேருந்து எங்கே போகுதுன்னு ஒன்று இருக்கும். சம்டைம்ஸ் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து டிரெக்டர் கிட்ட இருந்து போகும், டிரெக்டர் கிட்ட இருந்து ஆக்டர் கிட்ட இருந்து போகும். இப்படியே ஒரு நிறைய ஏபிசி வந்து மாறிட்டே இருக்கும். இந்த படத்தோட யாரு ஸ்டார்டிங் பாயிண்ட்? யார் ஸ்டார்டிங் பாயிண்ட்? வர்ஷா தான். நான் தான் கடைசியாக பஸ்ஸில் ஏறினேன். எப்படின்னா, வர்ஷா வந்து she had the script and she came and told the idea and said நான் வந்து அமேசான் பிச் பண்ணேன். ஸோ அமேசான் was supposed to do the film. அண்ட் அவங்க கிட்ட கதை அப்ரூவ் ஆகும்போது யாராவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்களா இதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறதுக்குன்னு கேட்டாங்க. தென் only she came, சார் இந்த மாதிரி சார் இப்படி ஒன்று இருக்குது. ஸோ I said okay, let's do it. நிறைய விஷயங்கள் நடந்து கடைசியாக வந்து it finalized that grassroots will do this film on our own. அந்த மாதிரி டிசைட் ஆச்சு. சார் உங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் வந்து எனக்கு ரொம்ப நாள் சார் கிராஸ்ரூட் அப்படின்ற வச்சதுக்கான ரீசன் என்ன சார்? மீனிங் எனக்கு தெரியும், பட் அதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. எப்போவுமே வந்து ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். சபால்டன் வியூ எப்போவுமே முக்கியம் நான் நினைக்கிறேன். அண்டு நம்ம இப்போது பேட் கேர்ள் எடுத்துக்கிட்ட அதோடைய இன்டர்நேஷ்னல் அப்பீல் எங்கே இருக்குன்னா, திஸ் இஸ் எசென்ஷியலி சென்னை தமிழ் கேர்ள்ஸ் ஃபில்ம். ஸோ நம்ம எவ்வளோ ரூட்டடாக இருக்கோமோ அந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னலாக நம்ம படம் வந்து அப்பீல் ஆகுன்றது நம்ம ஒர்க் ஆஃப் ஆர்ட். இட்ஸ் நாட் படம்னு இல்லை, எந்த க்ரியேட்டிவ் ஒர்க்காக இருந்தாலும் நம்ம எவ்வளோ ரூட்டடாக இருக்கோமோ அது அந்த அளவுக்கு வந்து இன்டர்நேஷ்னலாக போய் சேருன்ற பிலீஃப் இருக்கிற ஒரு ஆள். ஐ க்ரூ அப் இன் தட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல். அந்த தாட் ப்ராசஸில் வளர்ந்தவன் நான். ஸோ அதுதான் இந்த பேருக்கான ரீசன். இந்த டைட்டில் எப்படி அமைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? ஏன்னா எதுக்கு இந்த டைட்டில் டென்டேட்டிவ் டைட்டில் இருந்துச்சா, இல்லைன்னா சம்டைம்ஸ் அந்த டைட்டில் தேடி போகும்போது யாராவது வச்சுருந்துருப்பாங்க. டைட்டிலுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும், அது நிறைய பேர் அதனா
ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. படம் டைட்டில் வந்தாலே பேசிடுவாங்க. டைட்டில் இப்படி அமைஞ்சது? It was always Batgirl. Idea வந்ததுலேருந்தே this was the idea and the opening. Everything was always set. நடுவில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இங்கிலீஷ் டைட்டில் அண்ட் ஆல்சோ ஒரு நெகட்டிவ் கானோட்டேஷன் இருக்குன்னு. அப்போ we briefly had discussions about changing the title, but this was always my title. பிகினிங்லேருந்தே இது யாரும் ரெஜிஸ்டர் பண்ணிலாம் இல்லை? இல்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்றப்போ it was available, but of course songsலாம் இருக்கு, மடோனாவோட சாங் இருக்கு. And about your previous question, எனக்கு வந்து I had the script and it started ஒரு OTT க்கு pitch பண்ணி அதுக்கப்புறம் sir came on board, but actually இது ப்ராஜெக்டா ஆனது வந்து நாங்க nearly ஒரு 6 months we were looking for actors, we were auditioning a lot of people. இது வந்து viable project ஆனது was after Anjali came on board. அப்பதான் வந்து because finding someone to play a 15-year-old and also a 30-year-old was very very challenging, so I think it became a viable project when Anjali came on. அது ஸ்கூல்ல நம்ம படிக்கும்போது பார்த்திருப்போம், யூனிஃபார்ம் வந்து ஒரு 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 லூஸ் ஃபிட்ல ஒன்று இருக்கும். இதுலயும் அதே நான் ரொம்ப மைன்யூட்டான திங்ஸ் தான் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். யாரும் வந்து ரொம்ப பக்காவான இன்னைக்கெல்லாம் நம்ம அந்த ஹாலிவுட் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலா அவேவா இருக்கும். நாங்களாம் இப்படி போட மட்டும் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்தே நான் நோட் பண்ணேன் சின்ன சின்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 விதமான கேரக்டர் பிளே பண்ணணும், ஒரு ஸ்கூல் கேர்ளாகவும் இருக்கணும், அதுக்கப்புறம் மெச்சூர்டாகவும் இருக்கணும் அப்படின்றது. ஆடிஷன் ப்ராசஸ் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி? It was more of a screen test and a conversation, yes. So I came to Chennai and Varsha and I had a long conversation. We did a little look test also, hair, makeup, everything, costume and everything. She gave me the understanding of the character and what the scene was, where she was coming from and everything, and we kind of just jumped into it. And அவங்களுக்கு பூனை வச்சிருக்காங்க, அந்த கேரக்டரும் பூனை வச்சிருக்காங்க, அந்த மாதிரி so many things. எனக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேட்ஸ் வந்து டாக்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது, நம்ம கூப்பிட்டாலாம் வராது. ஸோ just the fact that she is a cat mother. cat day or something. இன்னைக்கு நான் வந்து ஸ்பெஷலா ஷோவே பண்றது. ஏன்னா அந்த cat persons வந்து அப்படிதான் இருப்பாங்க எனக்கு தெரியும். They are all cat parents. Are you a cat parent? No. What is the நீங்களும்? நான் பூனை வச்சிருக்கேன். ஆமா, என் வீட்டுல ஒரு பூனை இருக்கு. இல்ல I'm basically a dog person. 10 நாய் இருக்கு, ஒரு பூனை டாக் பர்சன் கணக்குல தான் சார் வரும். ஆனா அந்த பூனை தான் ஆபீஸ் ஆக்சுவலா வந்து எங்க ஆபீஸ் வந்து அது எங்க பூனை பேரு மின்னல். மின்னலோட ஆபீஸ்ல மின்னல் வீட்ல தான் நாங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். அது எடிட்ல இருக்கோம். டக்குன்னு வந்து அந்த டேபிள் மேலே ஏறி டிவி முன்னாடி நிற்க நம்ம வெயிட் பண்ணோம். அது முடிச்சுப்போம். அது அது அந்த அந்த சோஃபாவில் உட்காந்துருந்தா நம்ம உட்கார முடியாது, வெயிட் பண்ணோம் அவங்க எழுந்திருக்கிறது அந்த மாதிரி. ஆமாம், இந்த ப்ராசஸ் வந்து இருக்குல்ல சார், நம்ம ஒரு ஆக்டர்ஸ் வந்து இப்போ ஆடிஷன் வச்சு எடுக்கிறோம், 6 months வந்து கான்வர்சேஷன் போகுது, இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடும்போது பர்சனல் டச்னு ஒன்று இருக்கா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பூனை அவங்களும் பொண்ணு வச்சிருக்காங்கன்னு, அது மேபி பண்ணியா சொன்னா, ஆனால் அது ஒரு கனெக்ட் ஒன்று இருக்கணும்ல, பர்சனலாகவும் ஐடியாலஜி ஓரியன்டாக கனெக்டடாக ஃபீல் ஆனாதான் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகும். ஒரு 6 months ஒர்க் பண்ண போகிறோம், 3 months ஒர்க் பண்ண போகிறோம்னா அதுக்கு இருக்கும். பர்சனல் கனெக்ட் ரொம்ப முக்கியமாக சார் ஆக்டர்ஸ் கிட்ட. இல்லை நான் அந்த அந்த கேரக்டர் அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஐ திங்க் ஆல்சோ த டைரக்டர் அண்ட் த ஆக்டர் ஷுட் ஹேவ் தட் கெமிஸ்ட்ரி. அவங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிற அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் லைக்கிங் இருக்குல்ல, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் அது அவங்க 2 பேருக்கும் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய இடங்களில் வந்து இது யார் சொல்லி யார் செஞ்சதுன்னு தெரியாது. இது என்ன இது வர்ஷாவோட இது மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கும். அப்போ அஞ்சலிக்கே இயல்பாகவே இருந்ததா இல்லை அந்த டைரக்டர் சொல்லி அது வந்ததான்றதெல்லாம். ஸோ தட் த ஷேரிங் ஆஃப் இமோஷனல் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரும் ஒரு ஆக்டரும் ஷேர் பண்ணிக்கிறது இட்ஸ் எ வெரி சட்டில் திங். அண்ட் அது எல்லாருக்கும் எல்லா நாட்டிலையும் நடக்காது. சில பேருக்கு அது நடக்கும்போது இட் ஒர்க்ஸ். ஸோ ஆமாம், மேஜிக்கலாக இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் வந்து இட் ஒர்க்ஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து வர்ஷா சொன்ன மாதிரி இப்போ இந்த ரோல் வேறு யார் பண்ணியிருந்தாலும் எனக்கு அது இது பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஷீ இஸ் ஜஸ்ட் புல்ட் இட் ஆஃப் வெல் அண்ட் கரெக்டாக ரொம்ப சூட்டபுளாக இருந்தது.
அண்ட் கேபிள் ப்ரோ நான் வந்து சொல்லிட்டேன் வெரி பிக் ஃபேன் அப்படின்னு. தலைவன் கிட்டார் இப்போ ஒரு பாட்டு பண்ணுங்க அப்படின்னா பண்ண முடியும். பட் இன்ஸ்டன்ட் ஃபாலோ பண்ணுறதுனால நல்லாவே தெரியும். வெரி ஸ்பான்டெனிட்டி வந்து உங்ககிட்ட நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அந்த மியூசிக் சீன் இருக்குல்ல, அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் சீன் நிறைய ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நம்மளாம் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் வந்து உடச்சி பல விஷயங்கள் தாண்டி வந்து இன்னைக்கு ஆனால் பார்க்கும்போது ஓகே எல்லாம் மாறிடுச்சு நல்லா இருக்கே அப்படின்னு பார்க்கறதுக்கு. அப்போல்லாம் வந்து எல்லாரும் இண்டிபெண்டன்ட் பண்ணிட்டு ஃபில்ம் மியூசிக் போகணுன்ற ஆசையில தான் இருப்பாங்க. பட் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபில்ம் மியூசிக் பண்ற ஒரு பெரிய கம்போசர் என்கிட்ட சொன்னாரு, டே நான் எல்லாம் விட்டுட்டு நான் வந்து இதுக்கே வந்துடலான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஷிஃப்ட் நான் வந்து இதில் பார்க்குறேன். இதுக்கு ஒரு மார்க்கெட், இதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து இருந்துட்டு நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்கல்ல, இந்த சேஞ்ச் எப்படி இருக்கு? செமையா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமாம் ஹாப்பியாக இருக்குது. மெயினாக வித்தியாசம் என்னென்னா, முன்னாடி 10 வருஷம் முன்னாடி வந்து யாரும் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஷோ எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும், நம்ம இழுத்துன்னு வரணும் மக்களை. இப்போ வந்து டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து வராங்க. ஸோ மக்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அது லைவ் எக்ஸ்பீரியன்ஸஸை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு மேஜர் ஷிஃப்டாக பார்க்குறேன். அண்ட் ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஷிஃப்ட் பார்க்குறது. அண்ட் ஆல்சோ சினிமாக்குள்ளே மியூசிக்னு வரும்போது அது கதைக்காக சினிமாக்காக பாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும். இண்டிபெண்ட்டாக வந்து நம்ம என்ன வேணால் எழுதணும், பாட்டுக்காக பாட்டு அப்படின்ட்டு. ஸோ அது ரெண்டுமே இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் நினைக்கிறேன் நான். சூப்பர். அண்ட் சுப்லாஷினி சொன்னால் வந்து நீங்களும் அக்கறை நீங்கள் அண்ட் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ சுப்லாஷினி என்ன சொன்னாங்க, நான் வந்து நிறைய பாட்டு எழுதுவேன், ஆனால் வந்து வெளியெல்லாம் வந்து அதை நான் தரதுக்கு வந்து கொஞ்சம் வந்து இதாக அப்படின்னு எழுதியிருக்கேன்னு. பட் இதில் எழுதியாச்சு, வரப்போகுது. அந்த எழுதி கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது பில்ட் ஆயிடுச்சா இப்போ? அது வந்துட்டு அது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தான் நான் பண்ணேன் படத்துல. ஏன்னா வந்துட்டு நிறைய பேக் அண்ட் ஃபோர்த் இருந்தது. அண்ட் பேசிக்லி ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்டிங் ரைட்டிங் ஃபார் ஸ்டோரி. ஸோ அதனால ஏற்கனவே எழுதியிருக்கேன், ஆனால் அது ஃபுல்லாகவே நானே அதை இமேஜின் பண்ணி எழுதினேன். ஆனால் இது வந்துட்டு நிறையா கான்டெக்ஸ்ட் இருந்தது அண்ட் இட் கேம் ஃப்ரம் அ வெரி வெரி ஆனஸ்ட் பிளேஸ் ஆல்சோ. ஸோ அதனால நான் ரொம்ப கிமிக்கிஷாக சும்மா ட்ராமடைஸ் பண்ணி எழுதலை. நிஜமாக என்ன நடந்ததுன்னு அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்ட்டு சொல்ல சொல்ல அதை அப்படியே அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது இது இந்த படத்தில் தான் நான் ஆக்சுவலி ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் ஐ ஹோப் யூ லைக் வாட் ஐ ஃபைனல் வெர்ஷன். ஸோ அதனால் நானுமே எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். டீச்சர் மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படி இல்லை, அது நான் ஒரு அசைன்மெண்ட்டாக நான் ட்ரீட் பண்ணி பண்ணேன். ஐ டோன்ட் லைக் யூஸ்வலி ரைட் ஃபார் டியூன்ஸ். ஏன்னா நான் டியூனில் எழுதினாலே போட்டிருக்காரு டியூனு, நான் கண்ட மீனிக்கு மாத்தி லிரிக்ஸ் எழுதி கொடுத்தேன். அம்மா இவ்வளோலாம் மாற்றக்கூடாதான், ஒரு எல்லை இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம கொஞ்சம் டியூன் அப்படி பண்ணிக்கலாமா, கொஞ்சம் இந்த டியூனை மாத்தினா இந்த வேர்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இஷ்டத்துக்கு மாத்துவேன். அதெல்லாம் இந்த படத்துல தான் நான் ட்ரை பண்ணேன். ரெண்டு பேருமே இதுதான் மீட்டருக்கு ஒரு ரிஜிடா இருக்கிற மீட்டருக்குள்ள ஒர்க் பண்ண வச்சது. அதனால எனக்கு வந்துட்டு so it was a great experience first for learning how to do this. அமித் சொன்னாங்க சார் how he came on board. ஏன்னா அந்த போஸ்டர் பார்க்கும்போது நான் எதிர்பார்க்கல, டப்புனு எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. அமித் வெளியா என்ன சொல்றீங்க அப்படின்னு இருந்துச்சு. அனுராக் கூட எனக்கு ஷாக் இல்லை. பட் அனுராக் வந்து நம்ம ஃபிலிம்ஸ் பார்க்குறாரு, பேசிட்டு இருக்காரு. அமித் யாரோட கால் சார், எப்படி அமித் உள்ள வந்து? அது ஒரு கதை தான். ஆக்சுவலி எப்படின்னா, அனுராக் வந்து நான் இஃப் ஐ find a content which I feel is international audience worthy ஃபெஸ்டிவல் சர்க்கியூட் போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கண்டென்ட் நான் ஃபீல் பண்ணேன்னா இமீடியட்டாக அவரோட பிச் பண்ணுவேன். பீட் மை ஓன் ஐடியா. அவர் நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுப்பார். விடுதலையெல்லாம் வந்து அந்த ஒரு 6 hour எடிட்லாம் இருக்குது, இதை நம்ம அப்படியே கொண்டு போனோம் ஃபெஸ்டிவலுக்காக. we did that also Rotterdam last year, 4 hours and 38 minutes ஒரு படம். ஸோ அவர் வந்து he'll get excited, எதுனாலும் வந்து மோட்டிவேட் பண்ணுவார். அண்ட் ஹீ நோஸ். இப்போ நமக்கு சம்டைம்ஸ் டவுட் இருக்கும், இது இன்டர்நேஷ்னலாக ஒர்க் ஆகுமா, ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டவுட் இருக்கும்போது அவரோட டிஸ்கஸ் பண்ணணும். டெஃபினெட்லி திஸ் வில் ஒர்க், யூ ஷுட் பர்சியூ இட்னுவார் அந்த மாதிரி. ஸோ பென் அந்த அமேசான்லேருந்து நம்ம ப்ராஜெக்டை சரி நம்ம தனியாக பண்ணலான்னு பேசின டைம்லேயே வந்து அனுராக் கூட பேசணும். ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் மாதிரி அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து அவங்க டீம் வந்து அவங்க ஸ்கிரிப்ட் ரீடிங் டீம் வந்து ஸ்கிரிப்ட் படித்து அவங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கொடுத்து சஜஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. பட் அந்த நேரம் வந்து அதை பர்சியூ பண்ண முடியல, முடிஞ்சிருச்சு. ஸோ விடுதலை 1 பார்த்துட்டாரு.
ஏதோ பேசுனா எனக்கு நடிச்சிட்டே இருந்தார் அவர். நான் வந்து ஐ ஹேட் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட் ரோல் இன் விடுதலை. அது ஒரு சீன் வந்தாலும் அந்த 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 அது பேசுகிற பொலிட்டிக்கல் வியூஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஆளாகவும் இருக்கணும், அதை பிலீவ் பண்ணுற ஒரு ஆளாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தமிழ்நாட்டுக்குள்ள நார்த் ஆஃப் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு 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 ஐடென்டிட்டியாகவும் இருக்கணுன்றதுக்காக நான் அவரை வந்து அந்த இதில் நடிக்க சொன்னேன். 2 நாள் நடிங்க அப்படின்னு வந்தார். வந்து நாங்கள் வந்து இதில் குற்றாலமில் ஷூட்டில் இருந்தோம். அங்கே ஷூட்டில் இருந்தோம். அப்போது அவருக்கு நைட்டு தான் ஷூட்டு, ஏன்னா காலையில் வந்துட்டார். நான் வந்து பீட்டர் ஹெய்னை கூப்பிட்டு அவருக்கு அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் காமிச்சு கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், பேட் கேர்ள் ரெடியாக இருக்குது, சும்மா பார்க்குறீங்களா அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்து ரூமில் இருக்கார், நாங்கள் இந்த ரூமில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். படம் பார்க்குறதுக்கு கூப்பிட்டு நான் வந்துட்டேன். This is the film. This is the film I want to be part of. This is the film I want to be part of. It's a beautiful film. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எப்படி இருந்ததுன்னா இந்த அளவுக்கு நல்லா அப்படின்ற மாதிரி பயங்கர எக்ஸைட்டடாக சொன்னார். This is the film. It's a beautiful first half தான் பார்த்தார். பார்த்துருக்காரு. I watched the first half. I want to watch the second half now. அப்புறம் வந்து this is a musical film. This needs music from Amit. I'm going to call Amit now. அப்படின்னா அது எந்த மந்த்துன்னு மறந்துச்சு எனக்கு. 7ஆம் தேதி அவர் சொன்னார். இது இம்மீடியட்டாக கால் பண்ணி பேசினார். 7ஆம் தேதி வந்து அமித்துக்கு வந்து ஹி வாஸ் இன் அ கன்சர்ட் இன் சம் ஏதோ எங்கேயோ வெளிநாட்டில் இருந்தார். 11ஆம் தேதி வர்ஷா வென்ட் டு பாம்பே. தே போத் சாட் அண்ட் டிஸ்கஸ்ட் அண்ட் ஸ்டார்டட் டூயிங் இட். ஸோ அந்த அளவுக்கு அனுராக் வந்து ஆக்சுவலாக அனுராகோட அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தட் கேவ் அஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் கொடுத்தது ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்க்கு கொண்டு போகிறதுக்கும். தைரியமாக ஒரு 10 ஃபெஸ்டிவல் போகட்டும் அப்படின்னு அந்த ஃபெஸ்டிவல் ரவுண்ட்ஸ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸும் அங்கேருந்து தான் வந்தது. அண்ட் ராட்டர்டாம் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் சார். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இப்போ இங்கே ஸ்க்ரீன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒர்த்து அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ராட்டர்டாம் ஸ்க்ரீனிங் பற்றி மட்டும் பேசலாமா? அங்கே எப்படி இருந்துச்சு அந்த ரெஸ்பான்சஸ் பற்றி? நான் அஞ்சலி, விக்ரம் எங்க இபி, ராதா எடிட்டர், அசிஸ்டன்ட் ரஜ்மா 5 பேர் போனோம். சாந்தி பிரியா மேம் வந்திருந்தாங்க. எல்லாரும் ஆல் ஆஃப் அஸ் வென்ட் ஃபார் தி ஸ்க்ரீனிங். நாங்கள் ரொம்ப பதட்டமாக போனோம். அண்ட் ஒரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து அனுராக் சார் பார்த்ததுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் மூவின்னு சொல்கிறது அதெல்லாமே கொஞ்சம் எனக்கு டிஸ்ஓரியன்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் ஐ டென்ட் நோ ஹவு டு கதை எழுதுகிறோம், படம் பண்ணுறோம், வி டோன்ட் நோ இஸ் இட் ஃபெஸ்டிவல் மூவி, அந்த மாதிரி லேபிள்லாம் பண்ண தெரியாதுல்ல. ஸோ வி டுக் த ஃபிலிம் தேர். நிறைய மியூசிக், ரொம்ப ஜகஜகா ஃபாஸ்ட் கட்ஸ். இட்ஸ் நாட் அன் ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம். இல்லை அது என்னன்னா இப்போ நம்ம ஊரில் அது நடக்குது. மற்ற இடங்கள் அந்த ட்ரெண்ட் இருக்கான்னு தெரியல. தமிழ்நாட்டில் மட்டும் அந்த ட்ரெண்ட் இருக்குது. குறிப்பாக இப்போது இந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் ஐ கனெக்ட் இருக்கோம். ஒரு ஒரு காக்கா முட்டையாக இருக்கட்டும், ஒரு விசாரணையாக இருக்கட்டும், பேட் கேர்ளாகவும் இருக்கட்டும், இது வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு பண்ணுற படம், நம்ம ப்ரிஃபரன்ஸஸோடு பண்ணுற படம். ஆனால் அது இன்டர்நேஷ்னலாகவும் அப்பீல் ஆகுது. அது அந்த பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறது இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஸோ அது வந்து they were able to do with Bad Girl. இந்த பேலன்ஸ் இருக்குல்ல. But we didn't try to do it at all. We just told the story. அது நேச்சுரலாக வரும். அந்த பேலன்ஸ் இஸ் a natural thing. நம்ம நான் இங்கேயும் ஒர்க் பண்ண போகிறேன், அங்கேயும் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படி வராது. அது ஐ திங்க் அந்த ரைட்டர், அந்த ஃபில்ம் மேக்கர், வாட் தே க்ரோ அப் ஆன், அவங்க எதை பார்த்து வளர்கிறாங்க, எதை என்ன படிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அது நினைக்கிறேன். அண்ட் இப்போ இந்த லோக்கலாக ஒரு 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 படம் இருக்குது, நம்மளோட சப்ஜெக்ட் டீல் பண்ணுறோம், அப்பீல் பண்ணுறோம்னு சொல்லும்போது ரிலேட்டபிளாக நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இங்கே இருக்காமல் போயிட்டாங்கன்னு சம்டைம்ஸ் எனக்கு தோணும். ஏன் வந்து இந்த கேரக்டர் இவங்களும் பண்ணியிருக்கலாமே, ஏன் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சம்டைம்ஸ் தோணும். ஏன் சார் அந்த மாதிரி காஸ்டிங் நடக்குது சம்டைம்ஸ்? நான் வந்து ஜென்ரலாக கேட்குறேன், இந்த படம்னு கேட்கல, ஜென்ரலாக கேட்குறேன். ஏன் அந்த மாதிரி மார்க்கெட் டிமாண்ட் பண்ணுற விஷயமா அப்படின்னு கேட்குறேன். மார்க்கெட் டிமாண்ட் பண்ணுவோம் ஒரு படத்தை எப்படி? ஐ திங்க் அதுக்கு வருஷாவே இல்லை, ஓகே நானே சொல்லிடுறேன். இல்லை என்னன்னா, சி கல்ச்சுரலாகவும் பொலிட்டிக்கலாகவும் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம தமிழ் சினிமா சூழல் நிறைய அந்த கிளைமேட் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற இந்த கேள்விகள் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
முன்னாடி நிறையா இருக்கும். நம்மளே அந்த தப்பெல்லாம் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்ட் பண்ணிட்டோம் இல்லை, we are trying to correct ourselves and make the correct representations இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது ஒரு இவால்விங் ப்ராசஸ் தான். அது கரெக்டாக இந்த ஃபியூ இயர்ஸ் எல்லாம் கரெக்டாகுன்ற நம்பிக்கை இருக்குது. பட் இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த படத்தோட இதுலேயே வர்ஷா வாஸ் வெரி பர்டிகுலர், வி நீட் டு ஹேவ் அ பாஷ் கமிட்டி. இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது நம்ம அதுக்குள்ளே அதை சேர்த்துக்கிறதும், இது வந்து என்ன பேசுதோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஆன்செட் ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறது எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது தான். ஸோ அதனால் வந்து ஒரேடியாக வந்து இல்லை எடுத்த கௌதம் இல்லை, இன்றைக்கி அவ்வளோ பேடாக கிளைமேட் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அவை எதுக்கு வந்து வெளியூர்லேருந்து கொண்டு வரணும் கேர்ள்ஸை, இல்லைனா ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரை எதுக்கு கொண்டு வரணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சம்டைம்ஸ் அதை என்ன தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, மார்க்கெட் எல்லாருக்கும் அப்பீல் ஆகணும்னா எல்லா இடத்துலேருந்து ஆள் போடணுன்றது இருக்குல்ல. அப்படி போடும்போது என்ன ஆகும்னா, அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, எல்லா ஊர்லேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொண்டு வந்து போடும்போது எந்த ஊர்லேயுமே ஒர்க் ஆகாது. அதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறது வந்து, ஆல் ஃபில்ம்ஸ் தட் ஹட் கிராஸ்ட் பவுண்ட்ரிஸ் ஆஃப் ராஜமௌலி ஆர் ஃபார் தட் மேட்டர் ஈவன் கேஜிஎஃப், ரெண்டுமே வந்து primarily meant for their native land and native language. இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ராஜமௌலியோட எந்த படங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது இதில் பார்த்தாலும் சரி, 1-2 பேர் பிகாஸ் ஆஃப் த credibility of the actor and what they represent அவங்க அந்த படங்களில் இருப்பாங்க. நாட் பிகாஸ் they going to create a market in another landscape. அதுக்காக அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ கேஜிஎஃப்ல எல்லாமே வந்து கன்னடா ஆக்டர்ஸ் தான் இருந்தாங்க. ஃப்ரம் இதுதான் செகண்ட் பார்ட்டில் பிரகாஷ் ராஜ் ஹூ ரெப்ரசன்ட்ஸ் த ஹோல் ஆஃப் த கண்ட்ரி வாஸ் தேர். அதை தவிர வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்போது இவங்க இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுன்றது வந்து cannot be a plan. You need to tell a story with ஒரு ரொம்ப சின்சியராக ஒரு கதை சொல்லணும். யூ கேன் டெல் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டோரி, யுவர் பாலிட்டிக்ஸ் கேன் பி எனி திங். ஆனால் சொல்கிற ஸ்டோரியை சின்சியராக சொல்லணும், அதுக்கான எஃபர்ட் கரெக்டாக இருக்கணும். அதை எப்படி இப்போ அந்த மாதிரி ஸ்கேல் அப் பண்ணோன்னா அதுவும் தெரியும். அது ஸ்கேல் அப் பண்ண தெரிஞ்சால் தென் தே கேன் டூ. அப்படி தானே தவிர மற்றபடி எல்லா இடத்துலேருந்து ஒருத்தரை போட்டால் வந்து அது ஒர்க் ஆகுன்றது வந்து ஐ ஃபீல் இட்ஸ் நாட் அப்ளிகபிள். அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.